லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன இந்த சீட்ல உட்கார வச்சு அழகு பாக்குறேன்னா நீ என்ன வச்சு செய்ய முடிவு பண்ணிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட பூமி. ஏண்டா இந்த சாவித்ரி அந்த சீட்ல உட்கார வச்சோன்னு நீ கதறி அழதாண்டி போற. அத நான் பார்க்கதான் போறேன். கதறி அழ போறது நீங்களா இல்ல நானு போக போக தெரியும். எந்த கெட்ட எண்ணத்தோட இந்த வீட்டுக்குள்ள நீங்க வந்தீங்களோ இந்த குடும்பத்தோட பாரம்பரியம், பெருமை, ஒத்துமை இது எல்லாத்தையும் நான் காப்பாத்தி காமிப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதையும் பார்க்கலாம். என்ன மாமியார் மருமகளும் கோர்த்த கைய விடாம பாத்துக்கிட்டே இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. அத்தை இந்த சீட்டுக்கு எவ்வளவு பொருத்தமானவங்கன்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். அம்மா பொம்மி, மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குமா. கடையெல்லாம் திறந்த கையோட ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும். சரிங்க தாத்தா. என்ன பொம்மி இவ்ளோ பெரிய முட்டாள்தனத்தை பண்ணிட்ட? இப்போ நான் இருக்கிற நிலைமையில எல்லாத்தையும் விளக்கிட்டு இருக்க முடியாது. அப்புறமா நான் எல்லாத்தையும் சொல்றேன். நீ என்ன சொன்னாலும் எங்க மனசு கேட்க மாட்டேங்குது பொம்மி. நீ உட்கார வேண்டிய இடத்துல போய் அந்த அம்மா உட்கார வச்சிருக்க. என்ன சித்தி, நான் உட்கார்ந்தா என்ன, அவங்க உட்கார்ந்தா என்ன? எப்படி இருந்தாலும் எல்லா விஷயத்திலயும் அவங்க என்ன கேட்டுதான் முடிவெடுப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அண்ணி, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க அண்ணி. தாத்தா கிட்ட வேணா மறுபடியும் பேசலாம். இதுல யோசிக்கலாம் எதுவுமே இல்ல தர்ஷினி. சித்தார்த்தோட முகமே சரியில்லை. சித்தார்த் வேற வேகமா ரூமுக்கு போயிட்டான். வேம்பு சார நான் கவனிச்சுக்கிறேன். வேம்பு சார், வேம்பு சார். பேசாத பூமி. இங்க பாரு, சத்தியமா சொல்றேன், உனக்கு பைத்தியம் தான் புடிச்சிருக்க. இல்லனா இப்படி ஒரு பொம்பளைய போய் தாத்தா உட்கார்ந்த சேர்ல உட்கார வைப்பியா? அதுக்கு உனக்கு என்னதான் தகுதி இருக்கு? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? வேம்பு சார், நான் எல்லாத்தையும் யோசிச்சுதான் பண்ணேன். தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க வேம்பு சார். நான் எதையும் கேட்க ரெடியா இல்ல. உன்னை தேடி வந்த பதவிய யாராவது விட்டு கொடுப்பாங்களா? அதுவும் அதுக்கான தகுதி இல்லாதவங்களுக்கு. இங்க பாரு பூமி, பவர் இல்லாதப்பவே அவங்க அந்த ஆட்டம் போடுவாங்க. இப்ப பவரும் கைக்கு வந்துருச்சுல்ல, இனி அவங்க எந்த எல்லைக்கு வேணா போவாங்க. அத ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ. வேம்பு சார், இந்த பதவியோ பவரோ வேற எதுவுமே எனக்கு தெரியல. தாத்தாவோட கனவே இந்த குடும்பம் செதையாம இருக்கணுங்கிறது தான். ஒருவேளை சாவித்ரி அத்தைய இப்ப நான் காமிச்சு கொடுத்திருந்தா எதிர்காலத்துல இந்த வீட்டுல இருக்கிறவங்கள பாதிக்கிற மாதிரி, ஏன் கடையையே பாதிக்கிற மாதிரி அவங்க என்னென்னலாம் திட்டம் போட்டு வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாமலே போயிரும். அதுவும் இல்லாம அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாலோ இல்ல எல்லார்கிட்டயும் சொல்லி அசிங்கப்படுத்தினாலோ அவங்க வீட்டை விட்டு போகும்போது சும்மாவா போவாங்க? பத்மநாபன் மாமாவையும் கூடவே கூட்டிட்டு போயிடுவாங்க. அவங்களோடவே மனோ, தமன்னா எல்லாருமே போயிருவாங்க. சிவகாமி அத்தையையும் கூட்டு சேர்த்துக்குவாங்க. அதுக்கப்புறமும் அவங்க சும்மா இருப்பாங்களா? நம்ம குடும்பத்தை கலைக்கிறதுக்காக எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. வீட்டுல நிம்மதி போகும், தாத்தாவோட உடல்நிலை பாதிக்கும். இப்படி எல்லாத்தையும் யோசிச்சுதான் வேம்பு சார் நான் இந்த பதவியில அவங்கள உட்கார வச்சேன். ஐயோ பொம்மி, நீ சொல்றது எல்லாமே வாஸ்தவம் தான். ஆனாலும் என்ன ஆனாலும் ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம பதவியில உட்கார்ந்தாதான்
அது இதுன்னு கேள்வி கேட்டு நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க விரும்புறது அந்த பதவியை தானே, அதத்தான் தூக்கி கொடுத்துட்டேன். எதிர்கட்சியா அவங்கள உட்கார வைக்கிறத விட நாம எதிர்கட்சியா இருக்கிறது தான் நல்லது வேம்பு சார். அப்பதான் அவங்கள கேள்வி கேட்கிற இடத்துல நாம இருக்க முடியும். நீங்க கவலையே படாதீங்க. நாம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா கூட அவங்க பயந்து பதறி அது இதுன்னு பண்ணி அவங்க தானாவே மாட்டிக்குவாங்க. இப்போ இந்த பிரச்சனையில தோத்தா மாதிரி அவங்க தோத்துதான் போவாங்க. நம்ம பாத்துக்கலாம் வேம்பு சார். ஏன் வேம்பு சார் இவ்ளோ யோசிக்கிறீங்க? எனக்கு என்னமோ மனசு ஒப்பல. நீ கஷ்டப்பட போற பூமி. என்ன வேம்பு சார், இந்த வீட்டுக்காக இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறதுல எனக்கு சந்தோஷம்தான். நான் பாத்துக்கிறேன் வேம்பு சார். அதுவும் இல்லாம இந்த பதவியில நீங்க உட்காரணும்னு சொன்னப்போ அவங்க முகத்துல ஒரு பயத்தை நான் பார்த்தேன். அந்த பயம்தான் நான் ஜெயிக்கிறதுக்கான அடையாளம். சரி, நான் உன்னோட வழிக்கே வரேன். ஆனா ஒண்ணு, இதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு எந்த புலம்பலையும் என் காது கொண்டு வரக்கூடாது. கண்டிப்பா கொண்டு வர மாட்டேன். நிச்சயமா தாத்தாவோட கனவை நிறைவேற்றலாம். நாம சேர்ந்தே நிறைவேற்றலாம் வேம்பு சார். என்னம்மா இங்க வந்து இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? முதல் முறையா எல்லாரும் சேர்ந்து கடைக்கு போறோம். எல்லாரும் முன்னாடியும் நீங்க தான் அஞ்சலி ஸ்வீட்ஸோட அடுத்த வாரிசுன்னு சொல்ல போறாங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். நீங்க என்னடா இப்படி இருக்கீங்க? என்னத்த உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லையா? எதுவுமே சரியில்லை தமன்னா. எதுவும் பிரச்சனையாம்மா? என்னம்மா? எனக்கு ஒரு விஷயம் புரியல மனோ. அதை யோசிச்சு யோசிச்சு என்னால சரியா தூங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. என் மனசுக்குள்ள இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் விட கிடைச்சாதான் என்னால அடுத்த விஷயங்களே யோசிக்க முடியும். என்னத்த சொல்லுங்க, எனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் பதில் சொல்றேன். இல்ல, பொம்மி நினைச்சிருந்தா எல்லார் மத்தியிலயும் நிமிஷ நேரத்துல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு என்ன கை காமிச்சிருக்க முடியும். அடுத்த செகண்டே என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாங்க. ஆனா அவ என்ன காமிச்சு கொடுக்கல. அதுக்கும் மேல அவ உட்கார வேண்டிய வாரிசு பதவியை எனக்கு விட்டு கொடுத்து அங்க என்ன உட்கார வச்சிட்டா. அவ மனசுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அத நினைச்சு நினைச்சு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு தமன்னா. அத்தை, நீங்க ரொம்ப புத்திசாலி. அதனாலதான் இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டா கேள்வி கேக்குறீங்க. இந்த வீட்ல அசைக்க முடியாத இடம், குலதெய்வத்துக்கு அடுத்தபடியான இடம்னா அது அன்னலட்சுமி அத்தையோட இடம்தான். பொம்மை இப்படி திரும்ப திரும்ப தியாகத்தை பண்ண பண்ண அவளை எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு அவ நினைக்கிறா. அவ நினைக்கிறது வாரிசு பதவியை விட அன்னலட்சுமி அத்தைக்கு அடுத்தபடியா அவ இந்த வீட்ல சின்ன அன்னலட்சுமியா உருவாகணும்னு நினைக்கிறா. அதுதான் அவளோட நோக்கமே. அதுக்காக தான் இப்படி எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தியாகம் பண்ற மாதிரி எல்லார் முன்னாடியும் டிராமா பண்றான்னு நான் நினைக்கிறேன் அத்தை. அப்படியா சொல்ற? ஆமா அத்தை. அன்னலட்சுமி அத்தை இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சாமி மாதிரி. அந்த அன்னலட்சுமிய எல்லாரும் மறந்துட்டா அதுக்கப்புறம் பொம்மை எப்படி இன்னொரு அன்னலட்சுமியா உருவெடுக்க முடியும்? என்னத்த சொல்றீங்க? அது எப்படி முடியும்? முடியும். எல்லா இடத்துலயும் அந்த அன்னலட்சுமியோட படம், இந்த வீட்ல அவ நினைப்ப தூண்டி விடுற மாதிரி இருக்கிற நகை புடவை, இப்படி அவளை நினைவுபடுத்துற மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நான் அழிக்கிறேன். அப்படி சுவடே இல்லாம அழிச்சாதான் என் மனசு ஆறும். என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இந்த வீட்டுக்கு வந்தப்ப அவங்க உங்களை ஏத்துக்கிட்டாங்க நீங்களே சொல்லுவீங்களே. அன்னலட்சுமி என்னை ஏத்துக்கிட்டாதா? ஆனா மத்தவங்க எல்லாம்
என்னை ஏத்துக்காம இருக்கிறதுக்கான காரணமே அந்த அன்னலட்சுமி தானே? அவன்னா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே உயிர். அதா அவ சாகுற வரைக்கும் என்னால இந்த வீட்டுக்குள்ள வரத பத்தி யோசிக்க கூட முடியல. அதுக்கப்புறமும் நான் இங்க வரதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா எல்லாருக்குமே அன்னலட்சுமிக்கு ஏதோ துரோகம் பண்ற மாதிரி உறுத்தலா இருந்துச்சு. அப்படி தன்னோட இருப்பால என்னை இந்த வீட்டு பக்கமே வரவிடாம செஞ்சவளோட ஞாபகத்தை அழிக்கிறது தான் நான் பண்ற முதல் வேலையா இருக்கும். அப்பதான் எனக்கும் திருப்தி. ஆனா அது எப்படிம்மா முடியும்? முடியும். இந்த சாவித்திரி நினைச்சா எதுவும் முடியும். சாவித்திரி, சாவித்திரி, இந்த நிமிஷத்துல இருந்து அந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்றேன். என்னம்மா கடைக்கு போக இன்னும் ரெடி ஆகலையா? புறப்படணுங்க. ஆனா என்னமோ தெரியலங்க, இன்னைக்கு பூரா என் மனசு எல்லாம் அன்னலட்சுமி அக்கா நினைப்பாவே இருக்கு. என்ன திடீர்னு? இல்லங்க, நீங்க என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ மத்தவங்க எல்லாரும் என்ன ஒதுக்குனப்போ அதை கேட்டுட்டு நீங்களும் என்ன திரும்ப கூட்டிட்டு போயிட்டீங்க. ஆனா என்ன மனசார ஏத்துக்கிட்டது அன்னலட்சுமி அக்கா மட்டும்தான். அதுக்காக நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேங்க. அதனால அவங்க ஞாபகார்த்தமா இருக்கிற மாதிரி அக்காவோட நகையெல்லாம் எனக்கு வேணுங்க. அது வந்து என்னங்க வந்து போய் இழுக்கிறீங்க? நகையெல்லாம் அப்பா அம்மா ரூம் லாக்கர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சரி விடு, அது எதுக்கு உனக்கு? புது நகையை வாங்கி தரேன் உனக்கு. இல்லங்க, என்ன பொறுத்த வரைக்கும் அக்காவோட நகையெல்லாம் போட்டுக்கிட்டாதான் திருப்தியா இருக்கும். எனக்கு என்னவோ அக்காவே என் கூடவே இருந்து எனக்கு வழி நடத்துற மாதிரி என் மனசுக்கு ஒரு நிறைவா இருக்குங்க. என்ன சாவித்திரி இப்படி குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்கிற? இது பிடிவாதம் இல்லங்க, வைராக்கியம். இருக்கட்டுங்க, இருக்கட்டும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுதுங்க. என்னதான் என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்த பாரிசு பதிவெல்லாம் கொடுத்து எல்லாரும் என்ன அழகு பார்த்தாலும் இதெல்லாம் ஒண்ணு பெருசு இல்ல, நான் வெறும் டம்மி தான் எனக்கு நல்லா புரியுதுங்க. என்ன சாவித்திரி இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னங்க, இத்தனை நாள் என்ன இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி கட்டம் கட்டி தனியா தானே வச்சிருந்தீங்க. இப்ப நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? அன்னலட்சுமி அக்கா போட்ட நகை, அதுவும் அவங்க ஞாபகார்த்தமா போட்டுக்கிறேன்னு தானே கேட்டேன். அதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லையா? நீங்களே இப்படி யோசிச்சா இந்த வீட்டுல இருக்கிற மத்தவங்கள என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? என் மனசே அருந்து போற மாதிரி இருக்கு. சரி சரி அழுகாத. இப்ப என்ன, அவ நகை உனக்கு வேணும் அவ்வளவுதானே? சரி விடு, நாளை காலையில உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். சரிங்க, நீங்க எப்போ ஏற்பாடு பண்றீங்களோ அப்போதான் அந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு நான் உங்க கூட கடைக்கு வருவேன். சரி பாத்துக்கலாம், கவலைப்படாம இரு. வேம்பு சார், ஏன் நீங்க கீழே வரல? டீ ஆறிருமேன்னு நானே எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்க. என்ன வேம்பு சார் அப்படி பாக்குறீங்க? பூமி, நேத்து நீ பல விஷயங்களை சொன்ன, அதெல்லாம் கேட்கறதுக்கு அப்போதைக்கு சரின்னு பட்டாலும் இப்ப என் மனசு சமாதானம் ஆக மாட்டேங்குது. என்ன வேம்பு சார், மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறுது, விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பான்னு சொன்னாங்களாம். நீங்க பேசுறது அப்படிதான் இருக்கு. நம்ம எதையுமே மாத்த முடியாது, நடந்தது நடந்ததுதான்.
தயவு செஞ்சு மனசுல இருந்து எல்லாத்தையுமே அழிச்சிருங்க. பூமி, நீ இந்த வீட்டோட நல்லதுக்காக தான் எல்லாத்தையும் பண்றங்கிறது ஓகேனாலும், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? அப்படி என்ன வேம்பு சார் நான் கஷ்டப்பட போறேன்? எது? என்ன கஷ்டப்பட போறியா? கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத, மனசாட்சி ஈவு இறக்கம் எதுவுமே இல்லாதவங்களை கொண்டு வந்து ஒரு பெரிய இடத்துல உட்கார வச்சிருக்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது இந்த வீட்டுக்கு நீ செய்யற நல்லது இல்ல, துரோகம் தான் நான் சொல்லுவேன். ஐயோ வேம்பு சார், நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? என் மேல அப்படி என்ன உங்களுக்கு கொலவெறி? பின் என்ன, கடையோட நிர்வாகம் அது இதுன்னு எல்லாத்தையும் அவங்க கையில வச்சுக்கிட்டு ஆடாத ஆட்டம்லாம் ஆட போறாங்க. இனி அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அது நமக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. ஏன்னா அந்த அம்மா மனோ, தமனா, பத்மநாபன் சார் இப்படி எல்லாரையும் கைக்குள்ள போட்டுப்பாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் பேசாம இருக்கணுமா? இது உனக்கே நியாயமா படுதா பூமி? ஐயோ வேம்பு சார் வேற மூட்ல இருக்காரே, முதல்ல அவரு கவனத்தை திசை திருப்பணும். இப்ப நீ பதில் சொல்ல போறியா இல்லையா? என்ன விக்கல் எடுத்துட்டு இருக்க? பதில சொல்லு. இப்ப விக்கலை நிறுத்திட்டு பதில் சொல்ல போறியா இல்லையா? வேம்பு சார், நீங்க சொல்றது எல்லாமே வாஸ்தவம் தான். ஆனா நிச்சயமா இந்த வீட்டுக்கு ஒரு கெடுதல் நடக்க நான் விடமாட்டேன் வேம்பு சார். எனக்கு துணையா நீங்க இருக்கீங்க, ஜெகதீஷ் அண்ணன் இருக்காரு, பிரீத்தி இருக்கா, வளர்மதி சித்தி இருக்காங்க, தர்ஷினி, நிவாஸ், தாத்தா, பாட்டி, இப்படி எல்லாரும் கை கோத்து நின்னா போதும் வேம்பு சார். என்ன விக்கல் நிக்கவே மாட்டேங்குது? தெரியலையே வேம்பு சார். ஏன் விக்கல் நிக்கவே மாட்டேங்குது? பூமி, பூமி, ஏய் பூமி, என்ன பூமி விக்கல் நிக்கவே மாட்டேங்குது? கனவா? கனவா? ஏய் என்ன ஆச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல வேம்பு சார். அட என்னடா இது வம்பா இருக்கு? ஆகாட்டு வாய் தோற. எதுக்கு வேம்பு சார்? நீ கொண்டு வந்து இந்த சக்கரை உன் விக்கல நிறுத்த இப்ப யூஸ் ஆக போகுது. வேணா வேம்பு சார். இப்ப நீ வாயை திறக்க போற இல்லையா? வாய் தர. என்ன வேம்பு சார் சிரிக்கிறீங்க? ஏய் பாத்தியா விக்கல் நின்றுச்சு. நின்னுச்சா? ஏன் நின்னுச்சுன்னு இருக்கு. என்னது? ஒண்ணும் இல்ல வேம்பு சார், நல்ல வேலை நின்றுச்சுன்னு சாமிக்கு நன்றி சொன்னேன். ஓ அப்படியா? சரி. அம்மா, லாக்கர் சார் எங்கம்மா இருக்கு? ரூம்ல தான்பா மாட்டி வச்சிருக்கேன். சரிம்மா. அஞ்சல,
பத்மநாபன் லாக்கர் சாவி எதுக்கு கேக்குறான்? தெரியலையேங்க. சாவித்ரி, சாவித்ரி, என்னப்பா, என்ன விஷயம்? உன் கையில இருக்கிறதெல்லாம் அன்னலட்சுமி நகைங்க மாதிரி இருக்கே. ஆமாப்பா. இதை கையில வச்சுட்டு எதுக்கு சாவித்திரி கூப்பிடுற? அது விஷயமா பேசுறதுக்கு தான் நான் நகையெல்லாம் எடுத்துட்டு வந்தேன்ப்பா. அன்னலட்சுமியோட எல்லா நகையும் நான் சாவித்திரி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன்ப்பா. அதை முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இப்ப என்னப்பா வந்துச்சு? அதுக்கு இல்லப்பா, அன்னலட்சுமி சாவித்திரியை மனசார ஏத்துக்கிட்டு தான் இந்த வீட்லயே இருக்கட்டும்னு சொன்னான். ஆனா அப்ப சூழ்நிலை சரியில்லாததால சாவித்திரி வெளியிலே இருக்க வேண்டியதா போச்சு. இப்பதான் சாவித்திரி நம்ம வீட்டுக்கே வந்துட்டால. அதோட இல்லாம வீட்டோட வாரிசுங்கிற இடத்தையும் சாவித்திரிக்கே கொடுத்தாச்சு. அப்படி இருக்கும்போது இந்த நகைங்க என்னப்பா பெரிய விஷயம்? பெரிய விஷயம்ப்பா, ரொம்ப பெரிய விஷயம்தான். அப்பா, நீ வேணா பழசையெல்லாம் மறந்துருக்கலாம், ஆனா நான் இன்னும் மறக்கல பத்மநாபா. நாம புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு தடுமாறி நின்னோம். அப்போ உங்க அம்மா நகையெல்லாம் ஏற்கனவே கடல்ல கரைச்ச பெருங்காய மாதிரி போயிடுச்சு. வீட்டுக்கு வந்த மருமகளை நகையை கொண்டு வா, பணத்தை கொண்டு வான்னு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்னு நான் தீர்மானமா இருந்தேன். நீயும் அதை புரிஞ்சுக்கிட்ட. ஆனா அன்னலட்சுமியா முன் வந்து அவ வீட்டுல அவளுக்கு போட்ட மொத்த நகையை எடுத்து கொடுத்தாப்பா. பத்மநாபா, நீ ஒரு விஷயத்த மறந்துட்டப்பா. அன்னலட்சுமி இறந்து போறதுக்கு முன்னாடி பொம்மியோட அம்மா கிருஷ்ணவேணி கிட்ட தன்னோட நகையெல்லாம் கழட்டி கொடுத்து உன் பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு அச்சாரம் போட்டிருக்கா. கல்யாணம்னு ஒண்ணு தன்னோட வாழ்க்கையில வேண்டவே வேண்டான்னு நினைச்ச சித்தார்த்துக்கே அவ மனைவியா வந்துட்டா. கடைசி நேரத்துல அவ உயிர் போகும்போது கூட சித்தார்த்துன்னு புலம்பியே செத்து போனா. அப்படி அவ உயிரையே வச்சிருந்த சித்தார்த்தோட பொண்டாட்டி பொம்மிக்குதான் இதோ இந்த நகை அத்தனையும் போகணும்னு நாங்கெல்லாம் நினைச்சு வச்சிருந்தோம்.